மோஸ்ட் ஆர்கனல்ஸ் இன் ஏ யூகரியோட்டிக் செல் ஓகேங்களா? அதாவது யூகரியோட்டிக் செல்லுல செல் நுண்ணுறுப்புகள் வந்து பெரும்பாலும் மோஸ்ட்லி எங்க இருக்கும்னு கேக்குறாங்க? சைட்டோபிளாசம். அடுத்து செல் ஓகேங்களா? சேம் ரிப்பீட் ஆயிருக்கு. யாரு? ராபர்ட் ஹூக். ஸோ மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். கண்ட்ரோல் சென்டர், ஃபுட் ப்ரொடியூசர், கேட் ஆஃப் த நியூக்ளியஸ், கேட் ஆஃப் த செல், எனர்ஜி ப்ரொடியூசர். ஏக்கு 3 ஓகே. அப்புறம் ஃபுட் ப்ரொடியூசர் யாரு? பிளான்ட் செல்ல குளோரோபிளாஸ்ட் ஆஃப் 4. அடுத்து கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியஸ் செல் 2 இருக்கு பார்த்துக்கோங்க. வார்த்தை கவனிங்க. கேட் ஆஃப் த நியூக்ளியஸ் வேற. கேட் ஆஃப் தி நியூக்ளியஸ் வந்து யாருன்னா நியூக்ளியர் மெம்பரேன் தான் சொல்றாங்க ஓகேங்களா? அப்போ 5. கேட் ஆஃப் த செல் வந்து செல் மெம்பரேன் 1. எனர்ஜி ப்ரொடியூசர் யாரு? மைட்டோகாண்ட்ரியா 3 4 5 1 2 ஆப்ஷன் இருக்கா? 3 4 5 1 2 ஆன்சர் வந்து டெல்லி. நெக்ஸ்ட் ராபர்ட் குக் அவர் ஒரு புக் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு இல்லையா? செல் எல்லாம் ரிலேட்டட் ஒர்க் பண்ணி. அது பேர் என்னன்னா மைக்ரோகிராஃபியா. ஸோ லார்ஜஸ்ட் செல்லு கேட்டிருக்காங்க ஆஸ்ட்ரிச். நெக்ஸ்ட் ப்ரோகேரியோட்டிக் செல் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ப்ரோகேரியோட்டிக் இருக்கிற நியூக்ளியஸ் என்ன சொல்றாங்கன்னா நியூக்ளியோலஸ், நியூக்ளியர் மெம்பரேன், ஆர்கனல் அண்ட் லாஸ்ட் ஒன் நியூக்ளியாய்டு. ஆன்சர் வந்து நியூக்ளியாய்டு. டேஷ் செல் were the first form of life on earth. ஃபர்ஸ்ட் ப்ரோகேரியாட்டிக் ஓகேங்களா? ஸோ என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? பாக்டீரியா வந்துடும். அடுத்து என்ன கேட்குறாங்க? டேஷ் இஸ் பிரசன்ட் ஒன்லி இன் பிளான்ட் செல், பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட். ஓகேவா?